இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது, ஆர் அப்படிங்கிற ரேடியஸில் ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 12 பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வைக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே கேப் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளில் இது வந்து ஃபிட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ 12 பீசஸாக கட் பண்ணதை இன்னும் 20 பீசஸாக கட் பண்ணுறேன். ஸோ 20 பீசஸாக கட் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 ரெக்டாங்கிளில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ஸ்டில் என்ன இருக்குது, நமக்கு ரெக்டாங்கிளாக இது இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே சர்க்கிளை வந்து இன்ஃபினிட் டைம்ஸ்க்கு நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி இதை வந்துட்டு நான் ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ண வைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு கிடைக்குது. அப்போ இதை நான் எவ்வளோ இன்ஃபினிட் டைம்ஸில் நான் கட் பண்ணுறனோ அவ்வளோக்காக எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது தெரிய வருதா? ஓகேங்களா. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, எல் இன்டூ பி, லென்த் இன்டூ பிரெத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு எல் நமக்கு தெரியாது. ஸோ பி அப்படிங்கிறதா ரேடியஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ரேடியஸ். ஓகேங்களா. அப்போ பிக்கு பதிலாக நான் ஆர் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு எல் அப்படிங்கிறது வேணும். ஸோ அப்போ எல் அப்படிங்கிறது என்ன, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல், இதுதான் நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு தான் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கம்ப்ளீட் ரவுண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து half ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா half ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ எல் அப்படிங்கிறது என்ன, half ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்லையா. அப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்ம்னா 2πr அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அப்போ 2 நமக்கு அடியாயிரும். அப்போ எல் ஈக்குவல் டு πr அப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த எல்லை வந்து நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆர் அப்படியே வந்துடும். ஸோ வந்து நமக்கு πr ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது என்னது, πr ஸ்கொயர். உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr அப்படிங்கிறதுனா எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.